புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராசூஸ். டிகிரி படித்தவங்களுக்கு சென்னையில் இருக்கக்கூடிய துறைமுகத்தில் வேலை இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், இதற்கான கட்டணம் எவ்வளவு, இதற்கான கல்வி தகுதி என்ன, இதற்கான வயது தகுதி என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். சென்னை துறைமுகத்தில் வேலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான துறைமுகங்களில் ஒன்று தான் சென்னையில் இருக்கக்கூடிய காமராஜர் துறைமுகம். இந்த துறைமுகத்தில் நிரந்தர வேலை, அதாவது பெர்மனன்ட் ஜாப்புக்கான ஆட்கள் எடுக்கிறாங்க. இதற்கு என்ன பணி அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்தில் பார்க்கலாம். இது என்ன பணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணியோட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் ஜூனியர் அக்கௌண்டன்ட் அப்படின்னு இரண்டு விதமான பணியிடங்களுக்கு தான் ஆட்களை தேர்ந்து எடுக்க இருக்கிறாங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் பணியிடங்களை பொறுத்தவரையும் மொத்தம் 11 காலி பணியிடங்கள் இருக்குது. ஜூனியர் அக்கௌண்டண்ட்டை பொறுத்தவரையும் மொத்தம் 3 காலி பணியிடங்கள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. சரி, இதற்கான அடுத்த விவரமாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் எதன் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வழியாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஆன்லைன் இணையதளமாக வந்து https kamarajar.port.in இதுதான் அதிகாரப்பூர்வ இணையதளமாக இருக்குது. இந்த இணையதளத்தில் போய் நம்ம விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பம் தொடக்கம் என்னைக்கு தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/2/2026 பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதியே தொடங்கிருச்சு. கடைசி நாளாக கொடுத்துருக்கிறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28/3/2026 கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 20 நாளைக்குள்ளே தான் இருக்குது. தேவையானவங்க சீக்கிரமே அப்ளை பண்ணிக்கோங்க. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பத்திற்கு அடுத்தபடியாக கல்வி தகுதி என்னென்ன படிச்சிருந்தா இதற்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த பதவிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரிவில் வந்து இளநிலை படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாம், பிஎஸ்சி இல்லாட்டினா பிஏ ஏதாவது நீங்கள் ஒரு டிகிரியில் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஜூனியர் அக்கௌண்டண்ட்டுக்கு வந்து ஒரு கண்டிஷனோடு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து பிகாம் படிச்சிருக்கணும். அவங்க பிகாம் மட்டும் கிடையாது, அதில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் 60% மதிப்பெண்களோடு அவங்க பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியை பார்த்தாச்சு. அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயது தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27/2/2026 அன்றைய தேதியோட கணக்கின்படி நமக்கு அதிகபட்ச வயதாக 30 வயது வரை உள்ளவர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னதான் அதிகபட்ச வயது கொடுத்திருந்தாலுமே வயது தளர்வு எல்லா தேர்வுகளுக்குமே கொடுப்பாங்க. இந்த தேர்வுலையும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்களுக்கு வந்து 5 ஆண்டுகளும், ஓபிசியில் நான் கிரீமி லேயர் அந்த பிரிவில் வர்றவங்களுக்கு 3 ஆண்டுகளும், பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டியில் வர்றவங்களுக்கு 10 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிகளில் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளில் எஸ்சி எஸ்டி வகுப்பை சார்ந்தவர்களுக்கு வந்து 15 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிகள்லேயே ஓபிசி கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 13 ஆண்டுகளும் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. இது தாண்டியும் ஒரு சில வயது தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. தேவையானவங்க அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பாருங்கள், உங்களுக்கு முழு விவரமும் கிடைக்கும். சரி, விண்ணப்ப கட்டணம் முக்கியமான விஷயமா விண்ணப்ப கட்டணம் இருக்குது. விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தவரையும் பொது பிரிவில் உள்ளவங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரியில் நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 200 ரூபாய் விண்ணப்ப கட்டணம் கொடுத்துருக்காங்க. ஓபிசி அதுக்கப்புறம் எக்கனாமிக்கலி வீக்க செக்ஷன் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வர்றவங்களுக்கு 150 ரூபாய் கட்டணமும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி அது மட்டும் கிடையாது, பெண்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிங்கிறது வந்து கேட்டகரிஸ் வகுப்பு வாரிய கேட்டகரி வருது. அதே நேரத்தில் பெண்களை பொறுத்தவரையும் எல்லா பெண்களுக்கும் என்ன கேட்டகரியில் வந்தாலுமே அவங்களுக்கும் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் முன்னாள் இராணுவத்தினருக்கு வந்து கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்வு செய்யப்படும் முறை, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கணினி வழி தேர்வு, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் நடக்க இருக்குது. மதிப்பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 மதிப்பெண்களுக்கு இந்த தேர்வு நடக்க இருக்கு. இதற்கான தேர்வு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான சிலபஸ் உள்ளிட்ட விவரங்களும் கூட அந்த நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அது தேவையானவங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துக்கோங்க. சரி, இந்த கணினி வழி தேர்வு இது மட்டும் கிடையாது. இதற்கு அடுத்தபடி இதில் நம்ம ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு உடற்தகுதியும் ஒரு தேர்வு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உடற்தகுதி நீங்கள் மெடிக்கலாக ஃபிட்டா அப்படிங்கிறதுக்கான ஒரு மெடிக்கல் சான்றிதழும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், அதையும் பார்த்துக்கோங்க. சம்பளத்தை பொறுத்தவரையும் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகட்டும் இல்லாட்டினா ஜூனியர் அக்கௌண்டன்ட் ஆகட்டும் 2 பணியிடங்களுக்குமே வந்து 25,250 ரூபாயிலிருந்து 50,500 ரூபாய் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான விஷயம் 50,000 ரூபாய் வரையும் போகும் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல சம்பளமாக தான் பார்க்கப்படுது. அதற்கு அடுத்தபடியாக நம்ம கடைசியில் முக்கியமான விஷயமா என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்ட மாதிரி தேர்வு நாள்
தேர்வு நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் கடைசி இல்லாட்டினா மே முதல்ல வந்து தேர்வு நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இது தோராயமாக இந்த நாட்களில் வந்து தேர்வு நடைபெறும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் வெளியாக இருக்கே தவிர, ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்புங்கிறது வந்து உங்களுக்கு நாள் போக போக சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பொறுத்தவரையும் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி https காமராஜர் port.in இதுதான் அதிகாரப்பூர்வ இணையதளமாக இருக்குது. இந்த இணையதளத்தில் போய் தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் கூட நான் கமெண்ட்ஸில் கொடுக்குறேன். சரி, நான் புதிய தலைமுறை இணையதளத்தில் நம்ம அதாவது யூடியூப் பேஜில் வந்து தொடர்ச்சியாக வந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களுக்கான வீடியோக்களை நம்ம பதிவேற்றம் பண்ணும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ண முடியறதை பார்க்க முடியுது. குறைஞ்ச போஸ்டிங் தான் இருக்குது, இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு சந்தேக கண்ணத்தோடையே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நிச்சயமாக இந்த பணியிடங்களுக்குமே வந்து குறைவான பணியிடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பாருங்கள். அப்போனா தான் வந்து உங்களுக்கு நிச்சயமாக அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ரொம்ப குறைவான பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி புறக்கணிக்காதீங்க. நம்பிக்கையோட நீங்கள் அட்டெம்ப்ட் கொடுத்து பாருங்கள். தொடர்ச்சியாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களுக்கு புதிய தலைமுறையோட யூடியூப் பேஜை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக அப்டேட் கொடுக்குறேன். நன்றி.